வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 இன்றுடன் ஓய்ந்தது தேர்தல் முழக்கம். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தனது திராவிட மாடல் சாதனைகளை முன்வைத்து தீவிரமாக பிரச்சாரம் செய்துள்ளார். அவர் இன்று கொளத்தூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக, பாஜக மற்றும் பாமகவுடன் இணைந்து களம் காண்கிறது. திமுக அரசு மீதான விமர்சனங்களை முன்வைத்து இன்று மாலை தனது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பை முடித்துக் கொண்டுள்ளார். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சி முதல் முறையாக 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. விஜய் இன்று சென்னை நந்தனத்தில் உரையாற்றி தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை முறைப்படி நிறைவு செய்தார். அவர் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு வழக்கம் போல பல முனை போட்டியை உருவாக்கியுள்ளது. இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் சமூக ஊடக பிரச்சாரங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. வாக்குப்பதிவை முன்னிட்டு இன்று ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும். அமைதியான முறையில் தேர்தலை நடத்த 295 துணை ராணுவ படை பிரிவுகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவிருக்கிறது. ஹார்மூஸ் நீரிணையில் நிலவும் போர் பதற்றத்தால் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள மலேசிய அரசு நீண்டகால நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டதாக பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 1.7 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை 4 ரிங்கிட் 9 சென்னாகவும், ரான் 97 விலை 4 ரிங்கிட் 1 சென்னாகவும் அதிகரித்துள்ளது. இது வெறும் எரிபொருள் விலை உயர்வு மட்டுமல்ல, போக்குவரத்து, காப்புறுதி மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு உலகளாவிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாக அமைச்சு எச்சரித்துள்ளது. விநியோக சங்கிலியை பாதுகாக்க ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்தவும், சுற்றுலாத்துறை மூலம் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் முடிவு செய்துள்ளது. பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக இருந்தாலும் வரும் மாதங்களில் ஏற்படக்கூடிய சவால்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கோர் செப்பாங்கில் உள்ள WRP ஏசியா பசிபிக் நிறுவனம் மூடப்பட்டதை தொடர்ந்து அங்கு பணியாற்றிய 1426 தொழிலாளர்களின் உரிமைகளை மனிதவள அமைச்சு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அந்த நிறுவனத்தின் மூடலால் 304 உள்ளூர் தொழிலாளர்களும் 1122 வெளிநாட்டு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கடந்த ஏப்ரல் 15 முதல் பணி நீக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மார்ச் மாத ஊதியம் வழங்கப்பட்டுவிட்டது. ஏப்ரல் மாத ஊதியம் மற்றும் இதர சலுகைகளை கடன் ஆதார படிவம் மூலம் பெற்றுத்தர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பர்கேசோ மூலம் வேலைவாய்ப்பு காப்புறுதி திட்டத்தின் கீழ் நிதி உதவியும், மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வழியாக புதிய வேலைகளுக்கான வழிகாட்டல்களும் வழங்கப்படுகின்றன. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு புதிய முதலாளிகள் கிடைக்கும் வரை தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கப்படுவதை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. தொழிலாளர் சட்டத்தின்படி இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நியாயமான முறையில் நடப்பதை அமைச்சு உறுதி செய்யும் என்று மனிதவள அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலாக்கா மாநில தேர்தலை தள்ளி வைக்க எந்தவொரு வலுவான காரணமும் இல்லை என மாநில முதலமைச்சர் அப்துல் ரவுப் யூசோ தெரிவித்துள்ளார். தற்போதைய மாநில அரசின் பதவிக்காலம் வரும் டிசம்பருடன் முடிவடையும் நிலையில் அரசியலமைப்பு சட்டப்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு மலாக்கா மற்றும் ஜொஹூர் தேர்தல்களை தள்ளி வைக்கலாம் என அம்னோ மூத்த தலைவர் அஹ்மத் மஸ்லான் தெரிவித்த கருத்தை முதலமைச்சர் நிராகரித்துள்ளார். மாநில தேர்தலை தள்ளி போட வேண்டிய அவசியம்
தமக்கு தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மலாக்கா மாநில ஜாசைகா தலைவர் கூ போய் தியோங் அவசர நிலையை அறிவிப்பதன் மூலம் தேர்தலை தள்ளி வைக்கலாம் என ஆதரவு தெரிவித்திருந்தார். இருப்பினும் தேர்தலை ஒத்திவைக்க கோருவது அமன் மஸ்லானின் தனிப்பட்ட கருத்து என்றும் கட்சியின் அதிகாரப்பூர்வ முடிவு அல்ல என்றும் அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி தெளிவுபடுத்தியுள்ளார். கடாகோலிமில் நேற்று நடைபெற்ற கைது நடவடிக்கையின் போது ஒரு போலீஸ்காரர் சந்தேக நபரின் தலையில் மிதித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தேவையற்ற மற்றும் அத்துமீறிய பலவந்தம் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மலேசியா அமைப்பு தனது கவலையை தெரிவித்துள்ளது. அனைத்துலக மனித உரிமை தரத்தின்படி போலீஸ் நடவடிக்கை சட்டப்பூர்வமாகவும் அவசியமானதாகவும் முறையானதாகவும் இருக்க வேண்டும். ஒரு நபர் போலீஸ்காரரின் பிடியில் இருக்கும்போது அவர் கண்ணியத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று அம்னஸ்டி வலியுறுத்தியது. முகநூலில் வைரலாகியுள்ள 29 வினாடி வீடியோவில் மோட்டார் சைக்கிளில் இருந்து ஒருவரை கீழே தள்ளி போலீஸ்காரர் அவர் தலையில் மிதிப்பது பதிவாகியுள்ளது. நபர் போலீஸ் வாகனத்தை உதைத்துவிட்டு போக்குவரத்துக்கு எதிராக தப்பி ஓட முயன்றதாக கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து கத்தும் நீர் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவருக்கு போதைப்பொருள் சோதனையில் பாசிட்டிவ் என வந்துள்ளது. இந்த சம்பவம் போலீஸ் துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக அம்னஸ்டி சுட்டிக்காட்டியுள்ளது. பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை ஊழல் வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங்கை பழிவாங்கும் நோக்கம் தமக்கு இல்லை என்று தொழிலதிபர் டத்துஸ்ரீ ஜி ஞானராஜா கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். டத்து ஜாருல் அமாட்டிடம் இருந்து பெற்ற பணத்தில் 2 மில்லியன் ரிங்கிட்டை லிம் குவான் எங்கிடம் வழங்கியதாக ஒப்புக்கொண்ட ஞானராஜா குவான் எங் தமக்கு எதிரி அல்ல என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஒரு முதலமைச்சர் அந்தஸ்தில் உள்ளவர் அதிகாலை 3 மணிக்கு தனது வீட்டிற்கு வந்ததாக கூறிய தகவலில் எவ்வித பொய்யும் இல்லை என்றும் உண்மையை மட்டுமே தாம் கூறி வருவதாகவும் அவர் சாட்சியம் அளித்தார். இந்த வழக்கின் விசாரணை வரும் மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 03 6181 1414 அல்லது 012 351 6515. மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் சிரம்பான் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகம் இணைந்து நடத்திய திருவாசகம் முற்றோதல் ஞான வேள்வி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாணிக்க வாசகர் பாட இறைவனே கைப்பட எழுதிய 658 பாடல்களை கொண்ட திருவாசக பணுவலை சுமார் 350க்கும் மேற்பட்ட அடியார்கள் ஒன்று கூடி முழுமையாக ஓதி வழிபட்டனர். நகரி சம்பிலான் மாநில அளவில் 2வது முறையாக நடைபெற்ற இந்த ஆன்மீக நிகழ்வில் ஓதுவார்கள் மற்றும் இசைக்கலைஞர்களுடன் திரளான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கலந்து கொண்டனர். இனி வரும் காலங்களில் இத்தகைய மூற்றோதல் நிகழ்வுகள் மலேசியாவின் அனைத்து மாநிலங்களிலும் தொடர்ந்து நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நிகழ்வின் நிறைவாக பெரும் ஒத்துழைப்பு நல்கிய கோயில் நிர்வாகத்தினருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டதோடு ஆலய தலைவர் கேப்டன் பரமேஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மடானி 2025 சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான MSME டிஜிட்டல் மயமாக்கல் மானிய தொகையை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை நீக்கி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் 70% அதிகமான கோரிக்கைகள் கடந்த 6 மாதங்களாக நிலுவையில் இருப்பதாக மலேசிய தேசிய தொழில்நுட்ப சங்கம் புகார் தெரிவித்தது. இது சேவை வழங்குநர்களுக்கும் சிறு வணிகங்களுக்கும் பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இன்று நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்தில் இப்பிரச்சனையை தாம் முன்வைத்ததாக அமைச்சர் கோவிந்த் சிங் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள அனைத்து மானிய தொகையையும் இந்த மாத இறுதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை நிதி அமைச்சகம் விரைவுபடுத்தும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார்.
கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டு வந்த ஒரு கும்பலை போலீசார் அதிரடியாக முறியடித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெற்ற சோதனைகளில் 7 பெண்கள் உட்பட மொத்தம் 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் தமான் வாயு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட முதல் சோதனையில் போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்ட 4.9 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு நாட்டு நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் எக்ஸ்டசி மாத்திரைகள், கெட்டமின், அரிமின் 5 உள்ளிட்ட பல வகை போதைப் பொருட்களும் அவற்றை தயாரிக்கும் கருவிகளும் பிடிபட்டன என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு இயக்குநர் டாக்டர் உசேன் ஒமர் கான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து கப்போங் மற்றும் கோலாலம்பூரின் பல இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் 17 பேர் சிக்கினர். இந்த கும்பல் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை போதைப்பொருள் சேமிப்பு மற்றும் விநியோக மையங்களாக பயன்படுத்தி வந்ததாக டாக்டர் உசேன் ஒமார் குறிப்பிட்டார். மது போதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய 42 வயது உள்ளூர் பெண்ணுக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 13,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. கோலாலம்பூர் ஜலான் கந்திங் கிள்ளான் சந்திப்பில் நேற்று இரவு சுமார் 8:22 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட பெண்மணி தனது BMW காரை செலுத்தி சென்றபோது சிவப்பு விளக்கை மீறி சென்று பச்சை விளக்கில் நேராக வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளார். இந்த விபத்தில் 22 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சொற்ப காயமடைந்தார். விபத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட சோதனையில் அந்த பெண்ணின் உடலில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக மது கலந்திருப்பது கண்டறியப்பட்டது. அந்த மாது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு 1 நாள் சிறை தண்டனை, 13,000 ரிங்கிட் அபராதம் மற்றும் 2 ஆண்டுகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்த தடை விதித்து தீர்ப்பளித்தது. சாலை தடுப்பு சோதனையில் நிற்காமல் தப்பியோடிய ஒரு நபர் போலீசாரின் துரத்தலுக்கு பிறகு பிடிபட்டார். கிளாந்தான் ஜலான் ஜெடோ பகுதியில் அந்த நபர் திடீர் என தனது காரை திருப்ப முயன்ற போது பின்னால் வந்த போலீஸ் வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்திற்கு பிறகு பிடிபட்ட அந்த நபரின் காரை சோதனையிட்ட போது ஓட்டுநர் இருக்கையின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 11 போதை மாத்திரைகளை அதிகாரிகள் கண்டெடுத்தனர். அத்துடன் அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தது உறுதியானது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் போதைப்பொருள் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல சட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனது ரோலெக்ஸ் கைக்கடிகாரம் போலி என்று தவறாக நினைத்து அதனை ஒரு சில்லறை விற்பனையாளரிடம் ஏமாற்றி விற்க முயன்ற 50 வயது நபருக்கு சிங்கப்பூர் நீதிமன்றம் 2 வாரங்கள் சிறை தண்டனை விதித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த நபர் தன்னிடம் இருந்த அரிய வகை ரோலெக்ஸ் டிட்டோனா கைக்கடிகாரம் போலியானது என நம்பியுள்ளார். இதனால் ஒரு கை கடிகார விற்பனையாளரை ஏமாற்றி அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் அதனை அசல் கடிகாரம் என்று கூறி விற்க முயன்றுள்ளார். ஆனால் உண்மையில் அந்த கை கடிகாரம் 89,800 சிங் டாலர், அதாவது சுமார் 3 மில்லியன் மலேசிய ரிங்கிட் மதிப்புள்ள அசல் கடிகாரம் என்பது விசாரணையில் தெரியவந்தது. அந்த பொருள் அசலாகவே இருந்தாலும் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற குற்ற நோக்கம் இருந்த காரணத்தினால் சிங்கப்பூர் நீதிமன்றம் அவருக்கு இந்த 2 வார சிறை தண்டனையை வழங்கியுள்ளது. போலி என்று நினைத்து அசல் கடிகாரத்தையே ஏமாற்றி விற்க துணிந்த இந்த விசித்திரமான சம்பவம் தற்போது பெரும் பேசு பொருளாகியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.